ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை என்ற தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவன் மிகவும் தாழ்த்தப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்தில் பருக்களால் பாதிக்கப்பட்டான். ஆனால் யோபுவின் பாடுகள் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, அவனை உள்ளான மனதில் அதிகமாக நொறுக்கப்பட்டான். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் அவனுக்கு அருமையானவர்களும் அவனை விட்டு விலகிவிட்டார்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 14 முதல் 19 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவனுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் அவனை அலட்சியப்படுத்தினார்கள். பொதுவாக ஒரு மனிதன் நன்றாக இருக்கும் பொழுது எல்லா மக்களும் அவனை கனப்படுத்துவார்கள், அவனை நேசிப்பார்கள். இவ்விதமான ஒரு சூழ்நிலையை யோபு கடந்து போன பொழுது அவன் மனதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க கூடும். ஆனால் ஒன்று, தேவன் அவனோடு இருந்தார். இந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து போன வேளையிலும் கர்த்தர் அவனை எவ்விதமாக உயர்த்துவது என்பதை அறிந்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்களினால் நம்பிக்கை இழந்த நிலையில் கடந்து போகலாம். ஆனால் சோர்ந்து போகாதே. தேவன் உனக்கென்று கொண்டிருக்கும் திட்டங்களை அவர் நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டார். அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையில் அழகாக அவர் நிறைவேற்றுவார். யோபுவின் வாழ்க்கையை ஆண்டவர் கைவிடவில்லை. எல்லாருக்கும் முன்பாக அவனை தேவன் உயர்த்தினார். அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவ்விதமாய் செயல்படுவார். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.